காலர் நெக் எப்படி அடித்து திருப்ப போகிறோன்னா, மேல் பக்க துணி மேல் பக்கம் இது ரைட் சைடு, அதே மாதிரி லைனிங் எப்படி வச்சு இங்கே மட்டும் நெக் அடித்து திருப்ப போகிறோம். இல்லை ரொம்ப மெலிசாக இருக்குன்னா அடியில் ஒரு லைனிங் கொடுத்துட்டு நெக்கை வந்து இங்கே மட்டும்தான் ஸ்டிச் போட்டு திருப்ப போகிறோம். சரியா? திருப்பிட்டு அடுத்த ப்ரொசீஜர் சொல்கிறேன். இப்போ நெக்கு வந்து ஸ்டிச் போட்டாச்சு, வி மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கோம் கரெக்டாக. இந்த வி வந்து அகண்டக்கூடாது. இப்போ நம்ம எவ்வளோ கட் பண்ணமோ அந்தளவுக்கு தான் இந்த வி இருக்கணும். இப்போ இது நான் கட் பண்ணேன்னா இவ்வளோ தான் கட் பண்ணேன். இப்படி விரித்து வைக்கும் போது அகலமாக விரித்து வச்சிங்கன்னா நெக் வந்து இந்த இடத்துல நெல்லையாக ஒரு மாதிரி விரிஞ்ச மினிக்கு இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் பாருங்கள், அடியில் ஒரு கிளாத் சும்மா டம்மிக்கு வச்சுருக்கேன். இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். தையல் மட்டும்தான் போடுறது காமிக்கல, மற்றபடி எல்லாமே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். சென்டராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி கிராஸ் ஆவாங்க. நம்ம நெக்கு இங்கே மட்டும்தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். இந்த வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இந்த ரவுண்டு மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கலை, இந்த ரவுண்டு மட்டும் கட் பண்ணி எடுக்கலை. மற்றபடி மேலேருந்து இப்படியே வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நேச் அந்த வி பாயிண்ட் கிட்ட வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறமா அப்படியே திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லைனிங் இருக்குது இல்லையா, கீழே அடியில் துணி கிணியை வெட்டிடாதீங்க, அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் மட்டும். இது ஏன்னா அந்த வி ஷேப் கிட்ட அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக தான் இதை உள்ளே கொடுக்குறேன். இப்போ இந்த கேன்வாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ கேன்வாஸ் எல்லாம் புட்டிக்கில் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு ரேட் வாங்குகிறாங்க. அது ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த லைனிங்கை கிரிக்கோங்க அப்படி நல்லா கீறிட்டு இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. அது இப்போ இதை ஸ்டிச் போட போகிறோம் கரெக்டாக இங்கே. அதே மாதிரி சேம் வி மெத்தடில் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக்கை சுற்றி ஸ்டிச் போட போகிறோம் இப்படி. இப்போ இந்த நெக்கை வந்து இப்படி ரவுண்ட் அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த விஏ ஸ்டிச் போடுறோம், ஸ்டிச் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை அடித்து திருப்பியாச்சு. அடித்து திருப்பிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா துணியும் கட் பண்ணியாச்சு. பேக்கும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பிசுரோடையே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ரெண்டையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஷோல்டர் ரெண்டும் அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு காலர் கட் பண்ண போகிறோம். நெக்கோட இந்த வித் இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக இதை வந்து மடித்து பிடிச்சிட்டு இங்கே ஒரு நேச் வெட்டிக்கோங்க. பேக்கில் எப்பயும் போல் நேச் வெட்டிட்டு இதுக்கப்புறம் இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு இப்போ இதோட ரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு அளந்து பாருங்கள். ஏழரை இருக்கு. ஸோ அளந்து பார்த்து வச்சாலும் சரி, இல்லை அளக்காம வச்சாலும் சரி. இப்போ நான் அளந்தா 7.5 வருது, இல்லை நான் அளக்கல அப்படின்னீங்கன்னா இப்படி இப்படி காலர் கேன்வாஸை வந்து இப்படி மடிச்சு போட்டுக்கோங்க. காலர் கேன்வாஸ் காலி ஆயிடுச்சு என்கிட்ட, அதனால நான் வந்து பேப்பர் கேன்வாஸில் போட்டு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்டிஃபாக வேணான்றவங்க என்ன பண்ணலான்னா நம்ம காலர் கேன்வாஸ் கூட இது பேப்பர் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வருதோ அளவு அளந்து அப்படியே நான் மார்க் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதுதான் எனக்கு வந்து காலரோட லென்த் வந்து இதுதான். இப்போ காலரை வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ காலர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க காலர் பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்டாக வருது இல்லையா. ஸோ இந்த காலரோட அகலம் எவ்வளோ வைப்போம்? மிஞ்சி போனால் 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் வைப்போம். ஸோ அதுதான் மெயின் அளவு. இதுலேயே இப்படி ஃபோல்டிங் வர காலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வச்சோம் அப்படின்னா 1.5 இன்ச் வைப்போம். ஸோ 1.5யும் 1 எவ்வளோ ஆச்சு? 2.5 இன்ச் தான் காலரோட அகலம். இப்போ மோஸ்ட்லி காலருக்கு நம்ம வந்து இப்போ சுடிக்கு வந்து அதோட செட்டாக வைக்க போகிறோம். நம்ம ஒரே காலரா ரெண்டாக வைக்க போகிறதில்ல, ஷர்ட் காலர் மாதிரி வைக்க போகிறதில்ல, சுடிக்கு வைக்கிற மாதிரி ஒரே காலரை தான் வைக்க போகிறோம். அப்போ அந்த காலரோட அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்கும். ஸோ 2.5 இன்ச்சுக்கு தான் இப்போ நம்ம பாக்ஸ் போட போகிறோம். டோட்டலா 2 காலருக்கும் சேர்த்து 2.5 இன்ச்சுக்கு நான் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வரைகிறேன். அதே மாதிரி காலரோட லென்த் நான் எடுத்துட்டேன், எவ்வளோ வருது அப்படின்னு. 7.5 வந்துச்சு எனக்கு. ஸோ 7.5 வருதான்னு பார்த்துக்கிறேன். நான் அப்படியே அந்த இதை வச்சு தான் எடுத்தேன், சுடிதாரை வச்சு அப்படியே எடுத்தேன். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 8 தான் வருது. ஏன்னா நான் இந்த அளவு வச்சு எடுத்தேன், இன்ச் டேப் வச்சு எடுக்கும் போது எனக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு.
இங்க பாருங்க, இழுக்க கூடாது. 7.5 தான் கரெக்டான அளவு. துணியை வச்சு எடுக்கும்போது நான் லைட்டா இழுத்துட்டு இருக்கேன். இப்போ 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் போட்டுக்கிட்டேன். இப்போ இதையுமே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதுல தான் நம்ம வந்து கலர் வரையும் போது கவனிப்பா கரெக்டா வரையணும், ப்ராப்பரா எப்படின்றது சொல்றேன் பாருங்க. இப்போ காலர் வரைஞ்சிட்டோம். காலர் கிட்ட இந்த இடத்துல 1/2 இன்ச் மேல, கீழே இருந்து 1/2 இன்ச் மேல, அதே மாதிரி இங்க இருந்து 1/2 இன்ச் உள்ள. ஓகேங்களா? 1/2 இன்ச் மேல, இந்த கோட்டுக்கு இருந்து 1/2 இன்ச் உள்ள, அதே மாதிரி இந்த இடத்துல 1/2 இன்ச் வெளியே, அதே மாதிரி இந்த இடத்துல 1/2 இன்ச் மேல. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இதுல இருந்து 1/2 இன்ச் வெளியே, அதே மாதிரி இந்த இதுல இருந்து 1/2 இன்ச் மேல, அதே மாதிரி இங்க 1/2 இன்ச் டவுனு, அதே மாதிரி இங்க 1/2 இன்ச் டவுன் மேல, இங்க 1/2 இன்ச் டவுனு, இங்கே 1/2 இன்ச் டவுன். இப்போ இது என்ன பண்ணா இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க ஸ்கேல் இந்த ஸ்கேல்ல வச்சுக்கோங்க. நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கிறது இந்த ஸ்கேல யூஸ் பண்றாங்க. இதையும் யூஸ் பண்ணி மார்க் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து இது பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சா, இதை அப்படியே ஷேப் கொண்டு போய் இங்க நிறுத்திருக்கேன். இப்போ இந்த ஷேப்பை எப்படி கொண்டு வருவோம்னா, இங்க இருந்து அப்படியே உள்ள தள்ளுவேன். இதுல இப்படி கிராஸா ஆயிடுச்சுங்களா? இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா, இங்க இருந்து கொண்டு போய் இங்க சேர்த்துவேன் டவுன் கரெக்டா. ஸோ இதுதான் இப்போ நான் காலரோட டவுன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. எல்லாமே அந்த 1/2 இன்ச் தான் நம்மளுக்கு கணக்கு. இப்போ கரெக்டான அளவுக்கு கலர் வந்துருச்சு. அதுல 7.5 இன்ச் இருக்கு இருந்துச்சு இல்லையா, அந்த 7.5 இதுல இருக்கான்னு ஒரு டைம் அளந்து பார்த்துக்கோங்க. 7.5 கரெக்டா இருக்கு. இந்த கலரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்ஸ் மட்டும் 2.5 இன்ச்சுக்கு போட்டேன். 1/2 இன்ச் மேலே ஏற்றினேன், 1/2 இன்ச் இங்க வெளியே தள்ளினேன், இங்க 1/2 இன்ச் உள்ள தள்ளினேன், அதே மாதிரி இங்க 1/2 இன்ச் மேல தள்ளினேன், அதே மாதிரி 1/2 இன்ச் இங்க டவுன் பண்ணேன், 1/2 இன்ச் இங்க டவுன் பண்ணேன். எல்லாமே 1/2 இன்ச் தான் மாத்திருக்கேன், வேற எதுவுமே இல்லை. ப்ராப்பரா நீங்க இதை 1/2 இன்ச் மேல நவுத்துனீங்க அப்படின்னாவே கரெக்டான பினிஷிங் காலருக்கு வந்துடும். இப்போ இதை இப்படி மடக்குனா நீங்க கேட்ட ஜென்ஸ் கலரிங் வரும். இப்படி மடிச்சுட்டு கரெக்டா வருதா உங்களுக்கு? நீங்க கேட்ட கலரு ஜென்ஸ் கலரு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை எப்படி தைச்சு ஃபினிஷிங் பண்ண போறோம்னு பார்க்கலாம். வந்து ஐரன் பண்ணியாச்சு. வெட்டினதை ஒரு துணியில ஐரன் பண்ணியிருக்கேன், உள் பக்கமா, ராங் சைடு உள் பக்கமா. இப்போ இதை வந்து கீழே வந்து ஒரு 1/4 அடிக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுக்கிறேன் நான் கீழே. மேலே அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடுறோம். சரியா? இங்க இருந்து எப்படின்னா குதிரை அடைக்கு ஊசி டியூப் போடக்கூடாது. குதிரை அடைனா உள்ள தள்ளி ஸ்டிச் போட போறோம். இதே மாதிரி ஸ்டிச்சை குதிரை அடைக்கு கரெக்டா மடிச்சு ஒட்டி போட்டுக்கணும். இப்ப இந்த காலரை நம்ம மடிச்சு அடிச்ச பின்னாடி இதுக்கு அடியில ஒரு கிளாத்தை வச்சு சுத்தி தேயில் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த கார்னர்ல இருந்தே ஆரம்பிச்சீங்க அப்படின்னா
கரெக்டா கார்னர் நிறுத்தி கரெக்டா காலர் கேன்வாஸ் ஒட்டி தான் அடிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே நீங்க வந்து தள்ளி அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் அடிக்க கூடாது. இந்த மாதிரி அடிச்சுட்டு இதை நான் கரெக்டா அளவு வச்சதுனால கரெக்டா இருக்கு. இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா தான் துணி கீழே வரும்போது கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு இந்த துணி மடிச்சு தேயில் அடிச்சதுக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்படி மடிச்சு நேட்ச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சென்டர்ல நேட்ச் போட்டுட்டு இதை வந்து திருப்புறீங்க. திருப்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு நேட்ச் வெட்டி விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல லைட்டா பெண்ட் இருக்கு. அந்த பெண்டு வளையும் போது காலர் என்ன சுருங்காம இருக்க நேட்ச் வெட்டிக்கோங்க. இப்போ வந்து இதை திருப்புறோம். திருப்பும் போது ஜாக்கிரதையா திருப்புங்க. ஏன்னா துணி மெலிசா இருந்தா பிரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். விரல நல்லா உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பான கத்திரி இல்லாம இந்த மாதிரி நார்மலான கத்திரில லைட்டா இப்படி, இல்ல நிறைய பேர் ஊசியை வச்சு கூட பின் பண்ணி எடுக்கிறீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கத்திரி வச்சு எடுப்பீங்க, நிறைய பேர் குண்டூசி வச்சு எடுப்பீங்க. ஸோ யாருக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த கார்னர் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஏன் இதை வந்து திருப்பி இருக்கும் போதே கட் பண்ண சொல்றேன்னா, இப்ப காலருக்கு கீழே பாத்தீங்கன்னா எனக்கு குதிரடி கரெக்டா துணி இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே கட் பண்ண சொல்றேன். இப்படி திருப்பிட்டு பின்னாடி கட் பண்ணீங்கன்னா துணி உள்ள போறது தெரியாது, எக்ஸ்ட்ராவா இருக்கும். காலர் தைக்கும் போது அது மிஸ்டேக்கா வரும். இப்ப நார்மலா ஜென்ஸ் காலர் தைக்கும் போது மேல இருந்து வைக்கணும். லேடிஸ் காலர் தைக்கிறோம் அப்படின்னா உள்ள இருந்து வைக்கணும். உள் பக்கம்னா ராங் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இதே வந்து ஜென்ஸ் காலர் மாதிரி தைக்கிறோம் அப்படின்னா நாம வந்து ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க போறோங்க. இந்த ரைட் சைட்ல ஏன் ஆரம்பிக்கிறேன்னு அதையும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப கரெக்டா இந்த இடத்துல டர்ன் பண்ணிக்கோங்க. ஊட்டி இந்த காலரை தூக்கி விட்டுட்டு இந்த துணியை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே ரவுண்ட் வச்சுக்குவோம். அந்த குதிரை அடிக்கி கட் பண்ணீங்களே அந்த குதிரை அடிக்கையே தான் தைக்கணும். ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பேக் நேட்ச் கிட்ட பேக் காலர் நேட்ச் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அடிங்க. ஏன்னா இந்த இடத்துல காலர் கழுத்துக்கிட்ட ரொம்ப கிராஸா வரும் இந்த ரவுண்ட் கிட்ட. அப்ப இழுத்தீங்கன்னா ரொம்ப இழுவ வந்துடும். குதிரை அடிக்கி கரெக்டா ஸ்டிச் போடுங்க. சென்டர் மாறாம கரெக்டா வைக்கணும். ஓகேவா? ஓடுது. காலரை அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வாங்க. ரெட் எண்ட் வரைக்கும் ரவுண்ட் பண்ணிட்டே வரணும். இந்த சைடும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. காலர் சின்னதா வருது. காலரை டெட் எண்ட் வரைக்கும் கரெக்டா அடிக்கணும். எச் கம்மி இல்லாம அடிக்கணும். கீழே லாஸ்டா வரும்போது இந்த துணியோட துணி கரெக்டா ஒட்டி வருதான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு டர்ன் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா காலர் நெக் தான் ஈஸி. நிறைய பேர் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு தைக்கிறது இல்லை. இப்ப என்ன பண்ணுங்கன்னா இப்ப எடுத்துட்டீங்கன்னா இப்படி உள்ள அவ்வளவுதான். இப்போ ஒரே ஸ்டிச் அவ்வளவுதான் உள்ள வச்சு போட போறோம். எதுவுமே கரெக்டா சுருக்கு இல்லாம கரெக்டா மடிச்சு வச்சு கரெக்டா ஸ்டிச் உட்காரணும்.
இதே மாதிரி ஸ்டிச்சு லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இதே உங்களுக்கு காலருக்கு வேணுனாலும் சுற்றி ஸ்டிச் போட்டால் தான் உட்காரும். காலருக்கு ஒரு ஸ்டிச்சு இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து போட்டுக்கோங்க. இதை குதிரை அடிக்கும் போடலாம், ஊசி டியூப்க்கும் போடலாம். ஷர்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை அடிக்கு தான் காலருக்கு கேன்வாஸ் ஏற்றுவாங்க. கார்னரில் கொண்டு வந்து எடுத்துட்டு பிசரெல்லாம் வெட்டிடுங்க கரெக்டா. திருப்பிட்டு இப்போ நம்ம கேட்ட கலர் ரெடி. பார்த்தீங்கன்னா போடும் போது அழகா கலர் வந்து நம்ம ஜென்ஸ் கலர் மாதிரியே இப்படி பாதியா பதிஞ்சு இப்படி வந்து உட்காரும் நெக்ல. இப்படி ஸோ இப்படிதான் இந்த காலர் வந்து ஐரன் பண்ண பின்னாடி இப்படி உட்காரும் ஷோல்டர்ல. இப்போ நெக்ஸ்ட் ஐரன் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி அவ்வளோதாங்க, அழகான ஜென்ஸ் கலர் ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஈஸியாக பழகிக்கலாம். ஸோ இந்த லாங் வீடியோவை பார்த்து பயனடைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.